இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்கள் ரூமில் காலையில் நீங்கள் ஏந்திரிச்சு உங்களோட பால்கனி கதவை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் கண்ணுக்கு அடைக்கிற மாதிரி இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் இமயமலை, உலகத்தோட உச்சியில் உங்கள் ரூம் இருக்குது. அங்கே இருந்துக்கிட்டு உங்கள் பால்கனியில் உட்காந்துட்டு காலையில் ஒரு சூடான காஃபியோட பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு சில்லுன்னு வீசுகிற காற்றுல இமேஜின் பண்ணாலே பயங்கரமாக இருக்குல்ல. அப்படி ஒரு இடம் உலகத்திலே பீக் ஹைட்டில் 3895 மீட்டர் ஹைட்டில் நேபாளில் உண்மையாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹோட்டலோட பேர் கூட எவரெஸ்ட் வியூ ஹோட்டல் தான். அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அங்கேருந்து யாக்குன்னு சொல்லப்படுற அங்கே உள்ள அந்த எருமை மாட்டு மேலே உட்காந்து தான் நீங்கள் அங்கேருந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் ரூமுக்கே போகணும். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்டில் அந்த ஹோட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அங்கே ஒவ்வொரு ரூமுக்கும் மெஷின் மூலியமாக ஆக்சிஜன் பம்ப் பண்ணி ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக அங்கே இருந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இமேஜின் பண்ணாலே செம்மையாக இருக்கும்ல. கதவை திறந்தா இமயமலை பயங்கரமாக இருக்குல்ல. ட்ராவல் பண்ண முடியலைன்ட்டு தான் நானே உட்காந்து இந்த கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். இது மாதிரியான கண்டென்ட்டை வேற ரெடி பண்ணி கொடுத்து இன்னும் காண்டேத்தி விட்றாங்க பண்ணல. பாய் பாய்.